This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிர் துருவத்தில் நின்று மோதும் கேரளாவில் இன்றுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைகிறது. சிறுபான்மை வாக்குகளை வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் நிலையில் கேரளாவில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்ற தகவல்களுடன் வயநாட்டிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், கேரளாவில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார்? கடும் போட்டி நிலவும் தொகுதிகளில் இறுதிக்கட்ட பரப்புரை எப்படி இருக்கு? கேரளா மாநிலத்தில் 20 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு வரக்கூடிய 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடக்கூடிய காரணத்தால் வயநாடு மக்களவை தொகுதி நட்சத்திர தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதி மட்டும் இல்லாமல் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராகுல் காந்தி, பாஜகனுடைய மாநில தலைவர் சுரேந்திரன், கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஆனி ராஜா போட்டியிடுகிறார். இந்த தொகுதி நாடு முழுவதுமே மிக முக்கிய தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் இந்த முறை ராகுல் காந்தி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வியூகங்களை வகுத்து அதற்கான பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று இதை அடுத்து பார்க்கும்போது சில முக்கியமான தொகுதிகள் கேரள மாநிலத்தில் நட்சத்திர தொகுதியாகவும் அதேபோன்று கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலின் பொழுது இந்த இடத்தில் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இடது ஜனநாயக முன்னணி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. இந்த முறை கூடுதலாகவே, அதாவது இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிர் துருவங்களாக கேரள மாநிலத்தில் களம் காண்கிறார்கள். 2 பேரும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் 20 தொகுதியும் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வயநாடு மக்களவை தொகுதியை தாண்டி திருவனந்தபுரம் மிக முக்கியமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர், அதேபோன்று பாஜகவிலிருந்து மத்திய ஐடி அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதி மிக முக்கியமாகவும் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்கிறது. திருச்சூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி, அதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சுனில்குமார் உள்ளிட்டவர்கள் அதில் போட்டியிடுகிறார்கள். அதேபோன்று ஆலத்தூர் மக்களவை தொகுதியில் மீண்டும் ஏற்கனவே வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியிலிருந்து ரம்யா ஹரிதாஸ் போட்டியிடுகிறார். இந்த இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய வியூகமாக கேரள மாநிலத்தினுடைய அமைச்சர் ராதாகிருஷ்ணனே ஆலத்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதேபோன்று மலப்புரம், கொல்லம் இந்த உள்ளிட்ட இடங்களில் மிக முக்கியமாக கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. அதேபோன்று மலப்புரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடுமையான ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. வேட்பாளர்கள் அனைவரும் கடைசி நாள் என்பதால் மிக தீவிரமாக தன்னுடைய பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இங்கு கேரளாவில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் பரப்புரை செய்து முடித்திருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே நேற்று கூட இங்கு வயநாடு தொகுதியில் பரப்புரை செய்தார்கள். பாஜகவிலிருந்து தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, அதேபோன்று மாநில தலைவர், அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மும்முனை போட்டியாக இருந்தாலும் இங்கு காங்கிரஸ் மற்றும் இடது ஜனநாயக முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சியிடையே கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் 45% வாக்குகள் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மிக முக்கியமாக இவர்களுடைய வாக்குகள் சில குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. இந்த வாக்குகளை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியிடையே கடுமையான போட்டி இருக்கிறது. அதேபோன்று பாஜக தரப்பிலிருந்தும் எங்களுக்கு சிறுபான்மையுடைய வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கும் என்று பரப்புரையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பரப்புரை மிக தீவிரமாக வேட்பாளர்களும் தலைவர்களும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் பிரியங்கா காந்தி இறுதிக்கட்ட பரப்புரையில் பங்கேற்பார்கள் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் பரப்புரை வியூகம் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மாலை 6 மணிக்கு பிறகு பரப்புரை செய்யக்கூடாது என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சஞ்சய் கவுல் தெரிவித்திருக்கார். எனவே இன்று இறுதிக்கட்டமான பரப்புரை மிக தீவிரமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. விக்னேஷ், கேரளாவில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைஞ்சிருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.